வணக்கம் நண்பர்களே. இது நங்கூரம். நான் முருகேசன். நீட் மருத்துவ படிப்பிற்கான உள்நுழைவுத் தேர்வு அது நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த நீட் தேர்வுல பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப பெரிய சிறப்பான செய்கைகள்லாம் செஞ்சிருக்குது மத்திய ஒன்றிய அரசு. இந்த நீட் சம்மந்தப்பட்ட அந்த துறை. எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னா, மாணவர்களுக்கு காதுல டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறது, மூக்குல டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறது, கண்ணுக்குள்ள டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன வந்து கட் பண்ணி விடுறது. இந்த பட்டனுக்குள்ள எப்படி வச்சிருப்பாங்க? இந்த பட்டன்ல எப்படி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இப்போ இது இதெல்லாம் வந்து உள்ளாடைகளை கழட்டுவது. மேலாடை ஒண்ணு. உள்ளாடை உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நெனைக்கிறேன். அத போய் கழட்டுறாங்க அப்படின்னா, எவ்வளவு வக்கிரம் பிடிச்ச ஒரு இது சரி, காதுக்குள்ள டார்ச் அடிச்சு பார்க்குறாங்களே, காதுக்குள்ள பிட் வச்சிருப்பாங்களோ? இல்ல எனக்கு தெரியாம ஒரு கேள்வி. இப்போ மூக்குலலாம் பிட் அடிச்சு பார்க்குறாங்களே, இல்ல இதில கண்லலாம் டார்ச் அடிச்சு பார்க்குறாங்களே, காதுக்குள்ள, கண்ணுக்குள்ள, மூக்குல, வாய்க்குள்ளார அப்படிலாம் வச்சு பிட் அடிச்சு பழகியிருப்பாங்களோ? இல்ல எனக்கு புரியல எனக்கு. மாணவர்கள இதெல்லாம் எதுக்காக செய்றதுன்னா, உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல். உள்ள நுழையும்போதே இந்த மாரி டார்ச்சர் பண்ணீங்கன்னா, ஒரு ஒரு பொம்பள புள்ளையோட சட்டையில படுக்கிற பட்டன நீங்க அறுக்குனீங்க அப்படின்னா, புள்ள மனசு பதறும். அந்த குழந்தையோட மனசு பதறும். ஒரு வயசு பொண்ணு இல்லையா? அவங்க அந்த பொண்ணு அந்த வீட்ல பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாங்க. அந்த பொண்ணுடைய சட்ட பட்டனை அவுக்கிறதும், அந்த சட்ட பட்டனை அறுக்கிறதும், தாலியை அறுத்து கொண்டு கீழ வைக்க சொல்றதும், இந்த உள்ளாடையை கழட்ட சொல்றது, இதெல்லாம் மனசை வந்து பதற வைக்கும். இதெல்லாம் ஒரு பொம்பள புள்ளைய ஒரு வீட்ல ரொம்ப பக்குவமா, பொறுமையா, பதுமையா வளர்த்துருப்பாங்க. அந்த பதுமையா, பக்குவமா வளர்த்துருக்கிற பொம்பள புள்ளைய யாரோ ஒரு அந்நிய பெண்ணாவே இருக்கட்டுமே, பெண்ணாவே இருந்தாலும் அந்த பெண்ணை உள்ளாடைய கழட்ட சொல்றது, பட்டனை அறுக்கிறது, இதெல்லாம் வந்து காதுக்குள்ள டார்ச் அடிச்சு பார்க்கறது, கண்ணுக்குள்ள டார்ச் அடிச்சு பார்க்கறது, இதெல்லாம் வந்து உளவியல் ரீதியான தாக்குதல். எதுக்காக? உள்ள நுழைஞ்சி நீட் எக்ஸாம் நல்லா எழுதிடக்கூடாது. அந்த புள்ளையோட மனசு பதறும். அந்த பெண் குழந்தையோட மனசு பதறிச்சுன்னா, உள்ள நுழைஞ்சு உட்காந்து படிச்சதெல்லாம் மறந்து போயிரும். இந்த நெனப்புல தான், இந்த படபடப்புல தான் இருக்கும். இவங்க எதுக்கு செக் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு காரணத்துக்காக தான் செக் பண்றாங்க. காதுக்குள்ள பிட் அடிச்சு வைக்க முடியாதுன்னு தெரியும். தமிழ் பிள்ளைங்க நல்லா படிச்சு பாஸ் பண்ணிருவாங்கங்கிற அது நல்லாவே இந்த ஒன்றிய பிஜேபி நாசமா போன அந்த அரசுக்கு தெரியும். இது எப்படி ஏன் இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்றாங்கன்னா, அந்த தமிழ் குழந்தைகள் வந்து நல்லபடியா படிச்சு பரீட்சா எழுதி பாஸ் பண்ணிருவாங்க. எக்ஸாம்ல ஃபெயில் ஆக மாட்டாங்க. இவர்கள் கண்டிப்பாக நல்லா படிச்சு பாஸ் பண்ணிருவாங்கங்கிற அந்த உள்ளுணர்வாகப்பட்டது அவர்களை இந்த மாரிலாம் பதட்டமடைய செஞ்சுட்டோம் அப்படின்னா, இந்த மாரி உளவியலா தாக்கமடைய செஞ்சுட்டோம் அப்படின்னா, உள்ள போய் உட்கார்ந்தோனே இந்த படபடப்புல கொஸ்டின் அண்ட் ஆன்ஸர மறந்துருவாங்க. அவர்கள் பரீட்சையில வந்து கோட்டை விடுவதற்கான ஒரு மாபெரும் உளவியல் தாக்குதலை நடத்துது இந்த ஒன்றிய அரசு. ஒரு நாடு தன் நாட்டு குழந்தைகளை படிக்க விடாமல் முட்டாளாக்குகிற அரசு இந்த உலகத்துல வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அமெரிக்கா என்ன நினைக்குது? தன்னுடைய நாட்டு குடிமக்கள் நன்றாக இருக்க வேண்டும். கேவலங்க. ஹிட்லருங்க. கேவலமான ஒரு விஷயங்க. இந்த ஹிட்லர்ன்னு சொல்றோம்ல, உலகினுடைய தீய சக்தி, அழிவு சக்தின்னு சொல்றோம்ல, அவன் தன்னுடைய குடிமக்களை பயங்கரமா பாதுகாத்தாங்க. பக்குவமா பாதுகாத்தாங்க. எதிரிகளை தாங்க கொன்னு ஒழிச்சான். எதிரிகள்னு யாரு நினைக்கிறானோ அவனை தாங்க அழிச்சான். தன்னுடைய நாடு நல்லா இருக்கணும்னு தாங்க தொழில்ல கிழில்ல அனைத்திலும் வந்து ஒரு நாட்டை வந்து ஒரு நல்லபடியான ஒரு அரசாங்கம் தன்னுடைய நாட்டு மக்களை பேரன்பு கொண்டு நேசித்து அவ்வளோ பெரிய கொடுங்கோலன்னு உலகமே சொல்ற அந்த நாடு, அந்த அந்த ஒரு மன்னன், அந்த ஹிட்லரு, அந்த அதிபர், சர்வாதிகாரி, கொடுங்கோல் ஆட்சி இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய நாட்டை, தன்னுடைய நாட்டு மக்களை மனப்பூர்வமாக பேரன்பு கொண்டு நேசித்தான். அதுதானே வரலாறு, அதுதானே உண்மை. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற மாதிரி இந்த கேடுகட்ட இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற மாதிரி கேடுகட்ட கேவலமான அரசு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அமெரிக்கா என்ன நினைக்குது? தன்னுடைய குடிமக்கள் நல்லா இருக்கணும். உலகத்தில் இருக்கிற மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய நாடு நல்லா இருக்கணும் தான் அமெரிக்கா நினைக்குது. ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஜப்பான், உகாண்டா, அந்த ஆண்டா, இந்த ஆண்டா, சைனா,
பாகிஸ்தான் முதற்கொண்டு தன்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கும். புத்திசாலிகளாக வர வேண்டும், தெளிவானவர்களாக இருக்க வேண்டும், உலகத்திலே நாங்கள் தான் பெரிய ஆளாக இருக்கணும். அதை அந்த 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 கான்செப்ட் தானங்க இந்த சைனாவும் இன்னைக்கு நம்ம ஜப்பானும் இன்னைக்கு அந்த அந்த கான்செப்டில் தானங்க இருக்குது. தன்னுடைய நாடு தான் முன்னணியில் இருக்கணும், தன்னுடைய நாட்டு மக்கள் தான் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், தன்னுடைய நாடு தான் பெரிய பெரிய சாதனைகளை செய்யணும், தன்னுடைய நாடு தான் பெரிய பெரிய விண்வெளி ஆராய்ச்சிகளை, போக்குவரத்துகளை அனைத்தும் செய்யணும். எல்லாமே எல்லா நாடுமே அப்படி தான் நினைக்குது. ஆனால் இந்த கேடுகட்ட கேவலமான இந்திய ஒன்றியம் மட்டும்தான் இவ்வளவு மட்டமான வேலையை செய்யும். தன்னுடைய நாட்டு மக்களை முட்டாளாக்குவதற்காக நான் டாக்டராக கூட நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து ஜேஇஇ அந்த இந்த சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு நுழைவுத் தேர்வை வச்சு குழந்தைகளை பாதியிலே கெடுத்து குட்டி சோறாக்கி முட்டாளாக்க இந்தியா ஒரு முட்டாள் நாடாக மாற்றுவதற்கான, முட்டாள் குழந்தைகளாக மாற்றுவதற்கான அனைத்து வேலைகளும் செய்யுது. இதுதான் மும்மொழி கொள்கை, இதுதான் இந்தி திணிப்பு, எல்லாத்துக்கும் அதாங்க காரணம். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் விட்டடிச்சிடக்கூடாது அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கல்ல, விட்டடிச்சிடக்கூடாது, இங்கே அடிக்கக்கூடாது, அங்கே வைக்கக்கூடாது, உள்ளாடையில் வைக்கக்கூடாது, கைக்குள்ளே வைக்கக்கூடாது, கம்குள்ள வைக்கணும். குனிய சொல்லி பின்னாடி தான் நல்லா கெட்ட வார்த்தையாக வருது. குனிய சொல்லி பின்னாடி தான் நீ டார்ச் அடித்து பார்ப்பீங்க போல் இருக்குது. இன்னும் வர காலங்களில் அதெல்லாம் நடக்கும் போல் இருக்குது. பின்னாடி எதுவும் வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க அப்படின்னு. கேவலமாக இல்லை, அதெல்லாம் அசிங்கமாக இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளைய, படிக்க வர பொம்பளை பிள்ளைய, பரிச்சு எழுத வர பொம்பளை பிள்ளைய, படிச்சுட்டு வர பொம்பளை பிள்ளைய நீ பிட் அடிச்சிருக்க, நீ காப்பி அடிக்க போகிற அப்படின்னா அது உளவியல் தாக்குதா இல்லையா? அப்போ அந்த பொண்ணுடைய படிப்பை கொச்சப்படுத்துறது தானே. அப்போ அந்த படிப்பை நீ அசிங்கப்படுத்துறது தானே. சரி, ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களில் காசு கொடுத்து 10 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம், 30 லட்சம் காசு கொடுத்து கொஸ்டின் பேப்பர் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்களே, முழுசாக மோசடி நடந்துச்சு. என்ன பண்ணிட்டீங்க? என்ன நடக்குது? என்ன செஞ்சீங்க? எப்படி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு எவன் ஒருத்தன் வாங்கினான்? யார் விற்றது? சரி, வாங்கினா என் புள்ள மேலே ஒரு அக்கறையில் நம்ம புள்ள படித்து பாஸ் பண்ணிட்டுங்கிற அவன் அந்த அக்கறையில் வாங்கினேன். விற்றவனுக்கு என்ன தண்டனை? விற்க சொன்னவனுக்கு எத்தனை தண்டனை? விற்றவனுக்கு பின்னாடி விற்க சொன்னவன் அவனுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? அவங்கள பூரா பிடிச்சிடுவீங்களா? அதை ஒரு கொஸ்டின் பேப்பரை 30 லட்ச ரூபாய்க்கு வைக்கிறான், 25 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்கானா, அந்த 25 லட்ச ரூபா அவனுக்கு மட்டும்தான் போகுமா? அவனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்கள பூரா பிடிச்சிட்டிங்களா? அவங்களுக்கு பூரா என்ன தண்டனை? சரி, இந்த மனநிலை வர்றதுக்கு விற்கணுங்கிற அந்த மனநிலை பாருங்கள். அதுக்கு அதுக்கு ஏன்னா பனிஷ்மெண்ட்டு? அறிவில்லை, சோறு தானே திங்கிறீங்க. சோத்தை விட்டுட்டு வேறு ஏதாவது திங்கிறீங்க ஒன்றியத்தில் இருக்கிறவங்க. ஏன்னா தமிழ்நாட்டு பிள்ளைங்க மட்டும் படிக்கக்கூடாது, பாக்கி இருக்கிறவங்க எப்படி போனால் எப்படி பாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் யாரும் படிச்சிடக்கூடாது, நீட்டு எழுதிடக்கூடாது, எக்ஸாமில் பாஸ் பண்ணிடக்கூடாது. நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்ததே தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்தை காலி பண்ணுறதுக்கு தான். ஏன்னா இந்தியாவினுடைய முதன்மையான மருத்துவம் தமிழ்நாட்டு மருத்துவம் தான். தமிழ்நாட்டில் தான் இந்தியாவினுடைய முதன்மையான மருத்துவம் இருக்குது. மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. மருத்துவ கல்லூரிகள் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் தான் இருக்கிறது. ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 10,000 நெருக்கி 6,000 7,000க்கு மேலே மருத்துவர்களை உருவாக்குவது தமிழ்நாடு மட்டும்தான். இந்த யோகியதில் இந்த கட்டமைப்பை கொண்டு போய் வேறு மாநிலங்களை வைக்கிறதுக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லை, யோசனை இல்லை, துப்பு இல்லை. இந்த கருத்துவம் இந்த அடிப்படை வசதிகளை கொண்டு போய் வேறு மாநிலத்தில் வைக்கணும், அந்த மாநிலத்தையும் தமிழ்நாட்டுக்கு நிகரான, தமிழ்நாட்டை விட அதிகமாக படிக்க வச்சு பெரியாளாக்கணும் அப்படிங்கிற அறிவு இல்லை. சோத்தில் உப்பு போட்டு திங்கிற பரதேசி பன்னாடைங்க கெட்ட வார்த்தையாக வருது வாயில். பொம்பளை பிள்ளைங்கள உள்ளாடைய கழட்ட சொல்கிறது, பட்டனாக இருக்க சொல்கிறது வெக்கமாக இல்லை? உன் வீட்டு பிள்ளை இந்த மாதிரி கழட்டா விட்டுருவியா? அது என்ன அதெல்லாம் அந்த பட்டனை அந்த செக் பண்ண பிள்ளைங்க பூரா இல்லை இங்கே கிறிஸ்தவ பிள்ளைங்களும் முஸ்லீம் பிள்ளைங்களுமா? ஆனால் இதில் இந்து பிள்ளைங்களும் இருக்காங்கல்ல. அப்போ இந்துன்னு பேசுகிறான் ஒருத்தனு கூட துப்பு இல்லை, கோபம் வரல, அறிவு இல்லை, புத்தி இல்லை, யோசனை இல்லை. ஏப்பா எங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைங்களை ஏப்பா அந்த மாதிரிலாம் சித்திரவதைப்படுறீங்கன்னு கேட்குறது அறிவு இல்லை. ஊழல் நடக்கிற இடத்துல போய் தட்டி கேட்குறதுக்கு யோகியது இல்லை. அப்படியே மருத்துவத்தில் அப்படியே புத்துணர்ச்சியை ஊட்டுறாங்களாம். உலகத்திலேயே வேறு எங்கேயுமே நடக்கலை மருத்துவக் கல்லூரி, மருத்துவ படிப்பு இங்கே மட்டும்தான், இந்தியாவில் மட்டும்தான் உலகின் தலை சிறந்த மருத்துவம். அப்படியே ஏலியன்ஸ்லாம் பாராட்டுறாங்க, செவ்வாய் கிரகத்தை பாராட்டுறாங்க, புதன் கிரகத்தில் பாராட்டுறாங்க. அப்பா உங்களுடைய மருத்துவம் தமிழ்நாட்டு இந்தியாவுடைய மருத்துவம் தான் மாகப்பெரிய மருத்துவம்னு பாராட்டுறாங்க. போடா வெக்கங்கட்ட நாதாரிங்களா, மானங்கட்ட பயலுங்களா, நல்லா கெட்ட வார்த்தை வர இன்னும் என்ன சொல்லி திட்டணும்னு தெரியலடா. இப்போ நாட்டை காப்பாற்றுறதுக்கு யோகியது இல்லை,
ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர் வைக்கிறாங்க. அதை போய் தடுக்கிறதுக்கு யோகியதை மருத்துவக் கல்லூரி படிப்புள்ள சேலைகள் இது வளையல் போடக்கூடாது, அரைஞாணு கையில் போடக்கூடாது, தாலி போடக்கூடாது. அறிவு இல்லை. தாலியை கழட்ட சொல்றீங்களே, நீ இந்து தானே, இந்துன்னு பேசுறீங்க, தாலியை கழட்டலாமா ஒரு பொம்பளை புள்ள? அவ்வளோ ஐதீகம் இருக்குல்ல. பண்ணாடைகள்.